சிம்பிளிஃபைட் தமிழ் டவுட் கிளியரிங் செஷன். ஸோ லைவ் செஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. சாண்டி, உங்க டவுட் என்ன கேளுங்க. நான் நேம் சொல்றேன், அந்த நேம் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் டவுட் கேட்க ஆரம்பிக்கலாம். சாண்டி, உங்க டவுட் என்னன்னு கேட்கலாம் நீங்க. சாண்டி, உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? வெல்கம் ஆல். வெல்கம் ஆல் டு த லைவ் டவுட் கிளியரிங் செஷன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரைஸ் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அந்த ஆர்டரில் நான் உங்களை சொன்னேன்னா நீங்கள் உங்கள் டவுட் என்னவோ அதை கேட்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சீக்கிரமே நமக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. சிவா, ஃபர்ஸ்ட் ரைஸ் ஹேண்ட் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க உங்க டவுட் என்ன. சிவா, கேக்குதுங்களா? கேக்குது சார். சொல்லுங்க என்ன doubt? சிவா, உங்க டவுட் என்ன கேளுங்க. சார் எனக்கு ஒரு டவுட். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இப்ப வந்து ஆல் இந்தியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் நம்ம அப்ளை பண்ணி ரெண்டுலயும் ஒரு காலேஜ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் 1 பிடிச்சிருக்கு அந்த காலேஜ், அதை நான் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இப்ப ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்றேன். அதுல எனக்கு கிடைச்ச காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல. அப்ப நான் ரவுண்ட் 2 விட்டுட்டு ரவுண்ட் 1க்கே வந்துடலாமா சார்? இல்ல அதுக்கு எதுவும் நான் ஃபீஸ் கட்டணுமா, ஃபைன் அந்த மாதிரி எதுவும் வருமா? இல்லப்பா, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் அலாட் ஆகுது, நீங்க ஜாயின் பண்ணிடுறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க தான் சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுன்ற காலேஜ் தான் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களா பார்த்து உங்களுக்கு எந்த காலேஜும் திணிக்க போறது கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் யுவர்ஸ். நீங்க தான் செகண்ட் ரவுண்ட்லயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் படி உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்டே இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். நீங்க கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல அலாட் பண்ண சீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதனால நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போறேன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம். ஓகே நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஆஷிஷ், உங்களோட டவுட் என்னன்னு கேளுங்க. வரிசையா நான் நேம் சொல்றேங்க, நேம் சொல்றவங்க டவுட் கேளுங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஆஷிஷ், இருந்தா உங்க டவுட். தேங்க்ஸ் சார். என் பையன் பேர் ஆஷிஷ். ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு சார் எனக்கு. 491க்கு பிரைவேட் எஸ்எஃப் மேனேஜ்மெண்ட் கிடைக்குங்களா? வேலம்மாள் ஆதிபராசக்தி 491 மேனேஜ்மெண்ட் பிரைவேட். என்ன கம்யூனிட்டிங்க சார்? மேனேஜ்மெண்ட் தானே சார், கம்யூனிட்டி ஒர்க் ஆகுமா? நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கேட்குறீங்களோன்னு நினைச்சேன். இப்போ வந்துங்க சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குமே கூட நமக்கு 520 530க்கு மேலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதுதான் தோணுது. காரணம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கேன் பார்ட்டிசிபேட். எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கம்யூனிட்டி கிடையாதோ அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நேட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ ஆல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் அண்ட் கம்பீட். பிகாஸ் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை விட ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுட் இருக்கு சார் வேலம்மாள் கிடைக்கிறது. பட் அதுக்கு அடுத்து கிடைக்கலாம். இல்ல, நம்ம வந்து 21 காலேஜ் லிஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா? அதுல உங்களுக்கு டாப் 5ங்கிற டேர்ம் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள், திருச்சி எஸ்ஆர்எம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, தனலட்சுமி, இது தவிர வேற ஏதாவது கிடைக்கலாம் உங்களுக்கு கிடைக்கலாம் சார். இப்ப எனக்கு அதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டால வந்து ஒரு டீம்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகுதான் இங்க ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லியிருந்தீங்க லாஸ்டா. அப்போ வந்து அங்க வந்து ஒரு டீம்டு நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு 10-20 days வெயிட் பண்ணிட்டு இங்க பாத்துட்ட பிறகு அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி பண்றதுக்கு டைம் இருக்குமா? அது ஒர்க் ஆகுமா சார் அந்த மாதிரி ஐடியா? சார், இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்க ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தே வில் கிவ் யூ அ டைம் பீரியட். ரிசிக்னேஷன் டேட் அப்படிங்கிற ஒன்று அவங்க ஸ்பெசிஃபிக்கா நோட்டிஃபிகேஷனாவே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசிக்னேஷன் டேட்டுக்குள்ள உங்களுக்கு இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரிசல்ட் வந்து இந்த காலேஜுக்கு வந்துடலான்னு தோணுச்சுன்னா, நீங்க அந்த ரெசிக்னேஷன் டேட்டுக்கு முன்னாடியே இங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு தாராளமா வரலாம். ஒருவேளை அங்க ரெசிக்னேஷன் டேட் முடிஞ்சுதான் இங்க ரிசல்ட் உங்களுக்கு விடுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு விடுறாங்க அப்படின்னா, யூ கேன் நாட் லீவ் தட் சீட். டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டை ரெசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ண.
ஓகே சார். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க சொன்னது வந்து மோஸ்ட்லி இந்த டாப் 4 5 6க்கு வராது, வேற சான்ஸ் இருக்குன்னு மத்தது சொல்றீங்க. கிடைக்கும், மத்தது கிடைக்கும் சார், மத்தது கிடைக்கும். ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஆனந்தன் சார் மகாலட்சுமி சார். சார் ஆனந்தன் 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 சொல்லுவாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, 1 by 1 வரிசையா பார்க்கலாம். ஆனந்தன் சார். சார் ஆனந்தன் 583 பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? 583 பிசி இப்போ நம்ம பார்த்திருக்கிறது படி கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்ப்பா. சார் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குதுன்னா எது கிடைக்கும் சார்? செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். சொல்லுங்க சார். பிஎஸ்சி வேலம்மாள் அப்படி கிடைக்குமா சார்? பிஎஸ்ஜி வேலம்மாள் கிடைக்கிறது சிரமம் தான்ப்பா. பட் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அந்த மாதிரிலாம் கிடைக்கலாம், கொஞ்சம் பின்னாடி காலேஜஸ் கிடைக்கும். எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகேப்பா. அடுத்து வந்து ஏஎஸ்ஆர் சேதுராமன் பேசுவாங்க. சொல்லுங்கப்பா சேதுராமன் சார். ஹலோ. சொல்லுங்கப்பா சார். நான் சொல்லுங்க. சேதுராமனுக்கு அடுத்து மகாலட்சுமி சொல்லுவாங்க. இப்ப சேதுராமன் கேளுங்க சார். நான் எஸ்டி கேட்டகரி. ஓகே தங்கம். என்ன தங்கம்? மார்க் எவ்வளவு? 380. 89. ஓகேப்பா. கவர்மெண்ட் சீட் எதனா வாய்ப்பு இருக்கு? வெயிட் பண்ணி பார்ப்போம்ப்பா. அதாவது எஸ்டி கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது பாப்புலேஷன் ரொம்ப 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 குறைவா இருக்கும், சரியா? அப்போ உங்களுக்கு வந்து அந்த மார்க் குறைஞ்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் நம்ம ப்ரெடிக்டட் கட் ஆஃப் மார்க் ஜாஸ்தியா சொன்னாலுமே கூட பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 குறைவு, அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்றேன், வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சரி, ஆல் தி பெஸ்ட். போனஃபைட் சர்டிபிகேட் 6th ல இருந்து 12th வரைக்கும் கன்ஃபார்ம் வேணுமா சார்? எல்லாம் வேணும் கண்ணு, அட்மிஷனுக்கு வேணும் கண்ணு. அதாவது கவுன்சிலிங்க்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அட்மிஷனுக்கு, அதாவது காலேஜ்ல போய் அட்மிஷன் போடையில கேட்பாங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஓகேப்பா, ஓகேப்பா. மகாலட்சுமி, இப்போ உங்க டவுட் கேளுங்க. சார் 629 பிசி கிடைக்குமா சார்? 100% கிடைக்கும் சார். கவுன்சிலிங் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? எனி டைம் அப்ளிகேஷன் வில் ஓபன். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வில் ஓபன் த அப்ளிகேஷன் சூன். கவுன்சிலிங் வந்து இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வெரி சூன் அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்க. இன் ஃபியூ டேஸ். இப்போ நம்ம சார் ஓகே சார், இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்ல தமிழ்நாடு கோட்டா? ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு பார்ட்டிசிபேட் இன் போத். ரெண்டுலயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் இன் போத். ஓகே சார், தேங்க் யூ சார். தெய்வானே இருக்கீங்களா? தெய்வானே, உங்களோட டவுட் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எஸ் மேடம். எம்பிசி கேட்டகரி சார் 564. கவர்மெண்ட் பாசிபிளா சார்? கொஞ்சம் டவுட் மேடம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மேடம். நான் கிடைக்காதுன்னு நான் ரூல் அவுட் பண்ணல, பட் வி நீட் டு வெயிட் அண்ட் சி மேடம். ஏன்னா நிறைய மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றோம். பட் அத்தனை நிறைய மார்க் வாங்கினவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்களா, நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா இந்த என்டிஏ ஸ்கேம் அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த நார்மலைசேஷன் பண்ணதுனால தான் மார்க் எல்லாம் அதிகரிச்சிருச்சு. அவங்க பூரா ராஜஸ்தான், குஜராத், பீகார் இந்த மாதிரி நார்த் இந்தியால தான் இருக்காங்க அப்படின்னு ஹிந்தி சேனல்ஸ் கிளைம் பண்றாங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா நமக்கு கட் ஆஃப் உயராம கூட போகலாம். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேடம். நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन சார். இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால இது எதுனா பாசிபிள் இருக்குமா சார்? எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால மேடம் அவங்க வந்து 1 2 3 4 5 6 கேட்டகரி வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி அவங்க வந்து தவறி இருப்பாங்க இல்லையா, போர்ல அந்த வார்ல எல்லாம் அவங்க தவறி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். அதே போல சார் இது என்ன மேடம்? கேட்டகரி 6ல வரோம் சார். நாங்க கேட்டகரி 6ங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இருக்கிறதே 8 சீட்டு 9 சீட்டு தான். மொதல் 3 கேட்டகரிக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஈவன் அவங்க மார்க் வந்து 220 இருந்தாலும் அந்த கேட்டகரி மார்க் போடும்போது ஜாஸ்தியாகி அவங்க மொதல் 3 கேட்டகரிக்குள்ளேயே சீட்டு முடிஞ்சிருங்க. ஓகே சார். இப்போ இது ஆல் இந்தியா கோட்டாக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாம். ஆனா ஆல் இந்தியா கோட்டால எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்ல. ஓகே ஓகேங்க சார். எஸ், ஆல் இந்தியா கோட்டால. லுகேஷ் இருக்கீங்களா?
இருக்கு சார். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்பா? சார் 625 எடுத்திருக்கேன் சார், பிசி கேட்டகரி சார். வெரி குட். எனக்கு 53,000 ரேங்க் வருது சார் எனக்கு. 53,000 ஓகேப்பா. சார் எந்த காலேஜ் சார் கிடைக்கும் சொல்லலாம் கவர்மெண்ட்ல? இல்லப்பா, கவர்மெண்ட் சீட்டு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்பா. ஓகே சார். ஆனா எந்த சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல, பட் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு டவுட் சார் எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. செகண்ட் ரவுண்டுக்கு முடிச்சு செகண்ட் ரவுண்ட் காலேஜ் கிடைக்குது சார் எனக்கு. இப்ப தேர்ட் ரவுண்டுக்கு நான் போக ஆசைப்படுறேன், என்ன முடியுமா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால? நான் என்ன சொல்றேன்னாப்பா, 22 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணாங்க ரீ அலாட்மெண்ட். இதுக்கு நீங்க சொல்றதுக்கு பேரு ரீ அலாட்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணிடுறீங்க, செகண்ட் ரவுண்ட்ல அதை விட பெட்டர் காலேஜ் கிடைக்குமான்னு பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அதுக்கு பேரு ரீ அலாட்மெண்ட். ஏன்னா ஆல்ரெடி அலாட்மெண்ட் உங்க வாங்கி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமே வரதுக்கு பேரு ரீ அலாட்மெண்ட். அந்த ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு 22 வரைக்கும் அலோவ் பண்ணினாங்க. பட் 23ல லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரீ அலாட்மெண்ட் அலோவ் பண்ணல. பட் 24 என்ன இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நவ் we cannot say. ஓகே சரி. ஜுபேர் என்ன டவுட்? ஜுபேர் குட் ஈவினிங். ஜுபேர் சொல்லுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இந்த என்டிஎஸ் கேம்ப் பத்தி தான் சார் இப்போ புதுசா ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். இப்போதைக்கு யாரு? என்டிஏல இருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். அதுல அவங்க சொல்ற ஆன்சர்லாம் கன்வீனியன்ஸ் இல்லை சார். என்னப்பா நியூஸ் பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி வந்து கிரேஸ் மார்க் வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ராஜஸ்தான், டெல்லி அதெல்லாம் போட்டிருக்காங்க சார். இந்த பிரஸ் மாதிரி ரிலீஸ் வந்து வந்து நிறைய என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்படிதானே? ஆமா சார். சரி, சொல்லுங்க. அதே மாதிரி வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோஸ் எல்லாம் பாக்குறேன் சார். அவங்க மார்க் போட்டது வந்து 436, 546 அந்த மாதிரி தான் வருது. ஆனா ஸ்கோர் கார்டுல வந்து 100 மார்க்ஸ் அதை விட அதிகமா வந்துருக்கு சார். சரி, அந்த 1000 சில்லற பேரும் ஜுபேர், நான் கேட்கிறேன், அந்த 1000 சில்லற பேரு நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட்? ஒருத்தர் கூட தமிழ்நாடு கிடையாது. சரி, அப்ப நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு மட்டும்தான் பாதிக்கும் இல்லையா? தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, கரெக்ட்? அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் cannot participate in government quota, அப்படிதானே? அதனால நம்ம நார்மலைசேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நடக்கல அப்படிங்கிறது இந்த பிரஸ் ரிப்போர்ட் ரிலீஸ்ல இருந்து தெரியுது. ஸோ அது ஒரு ஆக்சுவலி வேதனைக்குரிய விஷயம் இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1000 பேருக்கு இந்த மாதிரி கொடுத்தா ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அது தப்பு தான். பட் இதுல ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தட் இஸ் நாட் கன்வின்சிங். அது ஐ 100% அக்செப்ட். தட் இஸ் நாட் அட் ஆல் கன்வின்சிங். பட் தி திங் இஸ், இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறது அவங்க வந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அதனால ஒரு சைடு ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அதான் சார், அதை வச்சு இப்போ கட் ஆஃப் அந்த அளவுக்கு அதிகமா இல்லைன்னா நான் பிசிஎம் சார், நான் 568 கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜ்? சான்சஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நார்மலைசேஷன் இல்லை, பட் ஸ்டில்பா தமிழ்நாட்டுக்கு நார்மலைசேஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம். பட் நம்ம மீட்டிங்லேயே பாருங்களேன், 600க்கு மேல சொல்றவங்களோட எண்ணிக்கை, 590க்கு மேல சொல்றவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா தெரியுது இல்ல? எஸ் சார். ஆனா அது எல்லாமே பிசி தான் சார் மோஸ்ட்லி வருது. நான் கால்குலேட் பண்ண நம்ம மீட்டிங்ல பார்க்கும்போது 25 ஸ்டூடெண்ட்ஸ் என்னவோ 568 விட அதிகமா எடுத்திருக்காங்க சார். ஓகேப்பா, அப்ப நமக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் கண்ணு. நம்ம நல்லதே நினைப்போம். அந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணுங்க. நீங்களும் நானும் ப்ரே பண்றேன். கட் ஆஃப் ரொம்ப எகிராம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்னன்னா, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். ஒரு பேரண்ட் கூட எனக்கு சொன்னாங்க, எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியில ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொண்ணோட அப்பா அம்மா அவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா போயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களை எப்படியாவது டாக்டர் படிக்க வைக்கணும், நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். ஆனா இந்த ஸ்கேமு கீமுன்னு சொல்லி எங்களை வயிற்றுல புளிய கரைக்கிறாங்க.
அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும் போதே கஷ்டமா தாங்க இருந்துச்சு. ரொம்ப உருக்கமா ஆமா இருந்துச்சு. சார். உண்மைதானே இப்போ அதெல்லாம்? கோட்டால வேற யாரோ சூசைட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க சார். ஐயோ கடவுளே! அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது கண்ணு. அது தவறு கண்ணு. நீங்க எல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இப்ப ஜுபேர்னு ஒரு குழந்தை நீங்க இருக்கீங்கன்னா, உங்களோட உதவி எத்தனையோ லட்சம் பேருக்கு போய் சேரும். அதுதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி தவறான முடிவு மட்டும் யோசிக்கவே கூடாது தங்கம். இல்லையா? எஸ் சார், கண்டிப்பா சார். சரி கண்ணு. சரி, ஓகே கண்ணு. நம்ம நல்லதே நினைப்போம். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். நல்லதே நடக்கும். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிட் தான். வெயிட், லெட் அஸ் வெயிட். சார் நீங்க போல் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம்ல சார்? இந்த மாதிரி நம்ம பண்ணா கொஞ்சம் ஐடியா கிடைக்கணும் சார். கண்டிப்பா நாளைக்கு காலையில வச்சிருவோம்ப்பா. போல் வச்சு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு போல் கண்டக்ட் பண்ணுவோம்ப்பா. சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ லாட்ப்பா. சார். நான் ஒரு 4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட நீங்களும் கைட்லைன்ஸ் ரொம்ப தான் சார் எனக்கு கைண்ட். ரொம்ப. நீங்களும் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், கைண்டா இருக்கீங்க. வெரி குட், கீப் இட் அப்பா. தேங்க்யூ சார். சரிப்பா சரிப்பா. காயத்ரி அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். காயத்ரி. சார் வணக்கம் சார். 700 மார்க்ஸ் வருது சார், பிசி கேட்டகரி. வெரி குட், குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார் நிம்ஹான்ஸ் காலேஜ் பெங்களூர்ல இருக்குல்ல சார், அது கிடைக்குமா சார்? நிம்ஹான்ஸ்ல எம்பிபிஎஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் தேடின வரையும் அது இருக்கு அப்படின்ட்டு தான் சார் பார்த்தேன். அதை பத்தி இல்ல, எனக்கு நீங்க கிளியரா ஒரு கொஞ்சம் ஐடியா இல்லை சார், பாருங்க. அதான் இல்ல, உங்கள்கிட்ட எனக்கு கேட்கிறேன். தெரிஞ்ச நிம்ஹான்ஸ்ல பிஜி மட்டும்தான் இருந்துச்சு. மேபி எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்றதா சொல்லி இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓகே இருந்தாங்க, சார். சந்தோஷம் தான். ஏன் நிம்ஹான்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க எம்பிபிஎஸ் படிக்க? சார் ஜிப்மர் ட்ரை பண்ணேன் சார், ஆனா என்னோட ரேங்க் வந்து 1813 வருது, ஆல் இந்தியா ரேங்க். ஸோ அந்த ரேங்க்குக்கு வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி பார்த்தா சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்ட்டு பார்த்தேன் சார். ஸோ அதனால அங்க இல்லைன்னா நிம்ஹான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எம்பிபிஎஸ் யூஜி ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் சார் பார்த்தேன். ஸோ அதனால தான் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கிளியர் ஐடியா இல்லாதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் சார். ஒரே நிமிஷம் நான் செக் பண்றேன். ஓகே சார். எவ்வளவு மார்க்ஸ் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலப்பா. நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒய் நாட் எம்எம்சி? ஆல் இந்தியா கோட்டால ஏன் நீங்க எம்எம்சி எடுக்க கூடாது? எம்எம்சி இல்ல சார், அடுத்த ஆப்ஷன் இருக்கு சார், எம்எம்சி தான் போற மாதிரி. ஆனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சார் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு நிம்ஹான்ஸ்ல எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங்ல ஆல் இந்தியா கோட்டால காமிக்கும். ஓகே அதுல சார். செக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் சொல்றத ஃபைனலா எடுத்துக்காதீங்க. நானே ஒரு மேபி மைட் பி தான் சொல்றேன். சோ நீங்க ஓகே ஆல் சார். இந்தியா கோட்டாக்கு ஆல்ஃபார் பண்ணும்போது உள்ள போகும்போது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ள போங்க. உள்ள போனது நிம்ஹான்ஸ் ஓகே வந்துச்சுன்னா சாய்ஸ் பில்லிங்ல முதல்ல வச்சுக்கோங்க. ஓகே சார். தெரிஞ்சு சார் சொல்றேன், சார் வணக்கம் சார். அப்படிங்கிறது சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது நீங்களே ஒரு இந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஓகே சார். ஓகே சார். பில்லிங்ல ஜிப்மர் வைக்கணும். உங்களோட ட்ரீம் ஜிப்மர்னா ஓகே ஆல் சார். இந்தியா கோட்டால ஜிப்மர் வைக்கணும். கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே. ஓகே ம். எஸ் சார். கிடைக்கலன்னா நோ இஷ்யூ. சார் ஓகே சார். சார் ஒன் மோர் சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளிகபிள் சார். நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எம்எம்சில ஜாயின் பண்றேன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டா வழியா போனா அது வந்து அப்ளை ஆகுமா சார்? வாட் எவர் கோட்டா யூ கோ, நோ இஷ்யூ. எந்த கோட்டால நீங்க உள்ள போனாலும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ்ல போய் கொடுத்து கிளைம் பண்றது. ஓகே சார். இட் இஸ் அப்ளிகபிள். இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே அண்ட் ஓகே இப்போ சார். தமிழ்நாட்டுல நான் அப்ளை பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேக்குறாங்களே, ஆனா ஆல் இந்தியா அப்ளை பண்ணும்போது கேட்கறது இல்லையா? அதெல்லாம் அட்மிஷன் அப்போ காலேஜ்ல கேட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்கான அத்தனை சலுகையும் கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகேப்பா, ஓகே. தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். சரி, விஜயராணி சொல்லுங்க, என்ன டவுட்பா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். மகளுக்கு வந்து இப்போ இருக்கிற மார்க்குக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்ல என்ஆர்ஐ தான் போற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ நாங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது என்ஆர்ஐக்கு போட்டுட்டு நாங்க ப்ரிஃபர் பண்ற காலேஜுக்கு என்ஆர்ஐ போட்டுட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட் ஃபில் பண்ணலாமா இல்ல தனித்தனியா கொடுப்பாங்களா? எப்படி?
சொல்ல இல்ல மேம், முடியுங்களா? நீங்க சாய்ஸ் சொன்ன ஃபில் பண்ண. மாதிரி உங்களுக்கு ஒரே இதுல தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே சார். ஸோ தட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டுட்டு அப்புறம் என்ஆர்ஐ கொடுக்கலாம், அல்லது நீங்க என்ஆர்ஐ போட்டுட்டு மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல ஃபீஸ் கம்மிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு என்ஆர்ஐ கொடுக்கறது நல்லது. அப்பதான் மேனேஜ்மெண்ட்ல முதல்ல சீட் இருக்கான்னு பார்த்துட்டு என்ஆர்ஐ போவாங்க. நீங்க முதல்லயே என்ஆர்ஐ கொடுத்துட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ஆர்ஐல அலாட் ஆயிரும் சீட்டு, மேனேஜ்மெண்ட்ல இருந்தா கூட. ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கொடுங்க. சேம் காலேஜ்ல என்ஆர்ஐ கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஒரே 458க்கு எனக்கு பிஎஸ்சி கிடைக்குமா சார்? எவ்வளவு மேடம்? 458 என்ஆர்ஐ. மேனேஜ்மெண்ட் கிடைக்காது, என்ஆர்ஐல 100% கிடைக்கும் மேடம். அப்படிங்களா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ எஸ் சார். மேம், எஸ் மேம். ஓகே மேம். ரிதா சொல்லுங்க. ரிதாவுக்கு டவுட் என்ன? ரிதா சார், என்னோட டாக்டர் தான் சொல்லுங்க. 513 பிசிஎம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஹவ் த பாசிபிலிட்டி சார்? அந்த 21 காலேஜஸ் 583 513 சார், 513 பிசிஎம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும் சார். பட் திங் இஸ் உங்களுக்கு டாப் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமாங்கிறது தான் டவுட்டா இருக்கு சார். கவர்மெண்ட் கோட்டா சான்ஸே இல்ல அப்போ. இல்ல கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல சான்ஸ் இல்ல, அதாவது பியூர் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சான்ஸ் இல்ல. இல்ல கவர்மெண்ட் அப்படி கேட்கல, செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா. பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா நியூவா ஒரு 1 or 2 காலேஜ் இல்ல 3 காலேஜ் வர மாதிரி இருக்கு சார். என்எம்சி கிட்ட பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க டிசம்பருக்கு முன்னாடியே. அப்போ அவங்களாம் உங்களுக்கு சான்சஸ் வாய்ப்பு இருக்கு சார். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டானா அதான் நீங்க சொல்றது டாப் காலேஜஸ்லாம் சான்ஸே கிடையாது, ரைட்? எந்த மாதிரி காலேஜ் வரும்? throughout India people participate sir, அதனால ரைட் சார். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கிடைச்சிடும். throughout India people participate பண்றதுனால நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுது. ஓகே, ரைட். Thank you சார். Thank you. வெல்கம் சார், வெல்கம் சார். நளினி, உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க. அடுத்து அபுல் ஷஹேல் கேட்பாங்க. நளினி, உங்க டவுட் என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். தம்பி 588 பிசி வரும் சார். ஓகே சார். இதுக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்குமா இல்ல செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட்ல என்ன கிடைக்கலாம்? செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து நம்ம ஒருவேளை கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் 600 598 இப்படி முடியுதுன்னா உங்களுக்கு திருச்சி எஸ்ஆர்எம், ஆதிபராசக்தி அந்த மாதிரி வந்துடும், தள்ளி வந்துடும். நேட்டிவ் வந்து எஸ் சார், நேட்டிவ் வந்து திருச்சியும் மதுரையும் வருது. இப்ப செட்டில் இன் திருச்சி. எஸ் சார். இப்ப எங்களுக்கு வேலம்மாள் இல்லாட்டி எஸ்ஆர்எம் திருச்சினா பெட்டரா இருக்கும். அது கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா சார்? திருச்சி எஸ்ஆர்எம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலம்மாளுக்கு நம்ம சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு சார். ஓகே. வெல்கம் சார், வெல்கம் சார். அபுல் சொல்லுங்கப்பா. அபுல் சஹேல் இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். நான் வந்து 642 எடுத்திருக்கேன் பிசிஎம். சென்னையில கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு கீழ்பாக், ஓமாந்தூரார் இந்த மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 காலேஜ் கிடைக்கிறதுல சான்சஸ் குறைவுப்பா. அதாவது எம்எம்சி ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. சரியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சிவானிகா சொல்லுங்க. சிவானிகா லைன்ல இருந்தா கொஞ்சம் மைக் மியூட் அன்மியூட் சொல்லுங்க. சிவானிகா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இருக்கேன் சார். ஒரு 570 எடுத்து சார் பாப்பா பிசி. எஸ் சார். அது செல்ஃப் ஃபைனான்ஸ் எந்த மாதிரி சார் கிடைக்கும்? கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ். அதான் சார், செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆதிபராசக்தி, கற்பக விநாயகா, கற்பக கோயம்புத்தூர் அந்த மாதிரி, தாகூர் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் சார். இந்த ஸ்டாண்ட்ல இருக்குமா சார்? ரொம்ப ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ரொம்ப ஜாஸ்திங்கிறத வச்சுதான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு. பட் ஆகலைன்னா உங்களுக்கு பெட்டர் காலேஜ் இன்னும் முன்னாடி கூட கிடைக்கலாம். நான் ரொம்ப ஜாஸ்தியை வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுறது ரொம்ப ஜாஸ்தியாகும் தானே கேக்குறீங்க? ஆமா சார், ஆமா சார். ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிறத கன்சிடர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப கம்மி இன்க்ரீஸ் எஸ்எஃப் கன்ஃபார்மா கிடைக்கும் சார்? 100% கிடைக்கும் சார். 570க்குலாம் கண்டிப்பா கிடைக்கும்.
ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் எஸ் சார். சார், எஸ் ஓகே சார். சார். வர்ஷினி சொல்லுங்க என்ன கேட்கலாம். வர்ஷினி அன்மியூட் பண்ணி. சார் எஸ் சார். சார் நான் 601 பிசி வரேன் சார். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா? கிடைக்கும்பா. நியூ மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும்பா. நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் 2022 21 ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த காலேஜஸ்ல கிடைக்கும். 100% கிடைக்குமா சார்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த ரேங்கை வச்சு பார்க்கும்போது கிடைக்கும்னு தோணுது. நம்ம ரேங்க் வச்சு பார்த்து ஆல் இண்டியா ரேங்க் போன வருஷம் கிடைச்ச ரேங்கை வச்சு தான் இப்ப நம்ம சொல்றோம். அதுபடி கிடைக்கும் சார். அந்த எதை வச்சு செகண்ட் ரவுண்ட் சொல்றீங்க போறாங்க இல்லையா? வர்ஷினியோட பேசுறாங்களா? ஃபாதர் சார். சொல்லுங்க சார், சார். அது செகண்ட் ரவுண்டு வருது இல்ல சார், எஸ் சார். அதுல எவ்வளவு கம்மி ஆகும் கட் ஆஃப்? சார் கட் ஆஃப் கம்மி ஆகுறதுங்கிறது 1 or 2 மார்க் கம்மியாகும், அவ்வளவுதான் சார். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லா சீட்டுமே அலாட் ஆயிரும் சார். ஆமா. செகண்ட் ரவுண்ட்ல சரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஜாயின் பண்ணாத சீட் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். கரெக்ட் சார். அப்ப ரொம்ப குறைய வாய்ப்பு இல்ல. ஒரு 3 மார்க் 2 மார்க் 2-3 மார்க்ஸ் குறையும் இல்ல சார்? அப்ப இல்லைங்க சார். செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம்ல சார், அது மாதிரி ரொம்ப ஹையா இருந்ததுன்னா? இல்லைங்க சார், இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணாத சீட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கொடுத்தாங்க, யாரெல்லாம் ஆமா. ஜாயின் பண்ணலையோ அந்த சீட்டு தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஆமா சார், நம்ம வெயிட் எம்எம்சி, பண்ணலாம். ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, இதெல்லாம் வந்து திருநெல்வேலிலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணாம இருப்பாங்களா சீட்டு கொடுத்தா? ஆமா, கரெக்ட். ஜாயின் பண்ணிடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆமா அதனால சரி. நம்ம மோஸ்ட்லி ஜாயின். அது ஓகே சார், நான் அந்த டவுட் கேட்கல. நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணாம செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா கிடைக்கலன்னா? அது இல்ல சார், கிடைக்கும் சார். சார் கிடைக்கும் கண்டிப்பா. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட் வரைக்கும், அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல சீட் காலியாகி கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஆகலைன்னா செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. ஆமாமா சார், அதான் செல்ஃப் ஃபைனான்ஸ் போடாம அந்த மாதிரி, அதனால கேட்டேன் சார். அது வந்து நம்ம இங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சார். என்ன அப்படின்னா, ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருந்துச்சு 2023 வரைக்குமே இருக்கு. ஆப்ட் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. பெஸ்ட் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி வெச்சிரணும். ஒரு 10 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, 10-15 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கங்க. ஓகே சார், थैंक यू சார். போட வேண்டாம், 10-15 போடுங்க. ஓகே சார், थैंक यू சார். சூப்பர் சார், கரெக்டா டவுட் கேட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார். ஆர்பி இருக்கீங்களா? ஆர்பி, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி. சொல்லுங்க சார். 609க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? என்ன கம்யூனிட்டி தம்பி? பிசி சார். கண்டிப்பா கிடைக்கும். நல்ல வாய்ஸ் கணீர்னு இருக்கே, நல்ல டாக்டர் வாய்ஸ் நல்லா தெளிவா தெரியுது. கண்டிப்பா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் என்ன மாதிரி ஓல்ட் காலேஜ் கிடைக்குமா இல்லைன்னா நியூ காலேஜ் தான் பாசிபிளா சார்? நியூ காலேஜ் ஆர் சம்வேர் பிட்வீன் சிவகங்கை அந்த மாதிரி, இல்ல புதுக்கோட்டை, இல்ல நியூ மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போயிடலாம். உங்க பேர் என்னப்பா? அபிஷேக் சார். அபிஷேக். கண்டிப்பா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். மோஸ்ட்லி நியூ மெடிக்கல் காலேஜ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். அப்புறம் இன்னொன்று சார், தமிழ்நாடு ரேங்க் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க? முதல்ல அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. யூ ஷுட் அப்ளை ஃபார் த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 days ப்ராசஸிங் பண்ணுவாங்க. 3rd or 4th day அப்ளிகேஷன் டேட்டோட லாஸ்ட் டேல இருந்து 3 or 4 daysல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும். தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம தனியா அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஒரு 10 days கொடுப்பாங்க. சரியா? ஓகே சார். ஸோ அப்போ ஒரு ஜூன் எண்டுக்குள்ள ரேங்க் வந்துடும். இல்ல எனி டைம் அப்ளிகேஷன் வில் ஓப்பன். நான் செக் பண்ண வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ்ட். லாஸ்ட் இயர் டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் வாட், நியூ டேட்டா இஸ் கோயிங் டு பி அப்லோடட். நியூ டேட்டாங்கிறது என்ன? நியூ கவுன்சிலிங் தானே. யூ நீட் நாட் வெயிட் டில் ஜூன் லாஸ்ட் வீக். நாளைக்கோ நாளை மறுநாளோ வித்தின் திஸ் வீக் அவங்க கால் ஃபார் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா கால் ஃபார் பண்றதுங்கிறது அப்ளிகேஷனுக்கு தான், கவுன்சிலிங்க்கு கிடையாது. அப்ளிகேஷனுக்கு தே வில் ப்ரொவைட் யூ 7 to 10 days. ஆனா ஆல் இண்டியா கோட்டாங்கிறது அப்ளிகேஷன்லாம் கிடையாது, டைரக்டா கவுன்சிலிங் தான். ஏன்னா ஆல் இண்டியாவோட அப்ளிகேஷன்ங்கிறது நீட் அப்ளிகேஷன் தான். ஓகே சார். சரிப்பா, ஆல் தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஒரு காலேஜ் அப்ளை பண்ணிருக்கோம் அண்ட் கவர்மெண்ட் கிடைச்சிருச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அதே கவர்மெண்ட் காலேஜ் வேற காலேஜ்க்கு அப்கிரேட் பண்ண முடியுமா? பண்ணலாம். வேகன்சி இருந்ததுன்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி போலாம்.
ஓகே சார். அப்புறம் எம்சிசி அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல? தாராளமா ஒன் ஸ்டூடெண்ட் வந்து 2 கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா கோட்டாவிலையும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் அட் எ டைம் சைமல்டேனியஸா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் கவுன்சிலிங் சைமல்டேனியஸா நடக்காது. ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஸோ தேர் வில் பி நோ சைமல்டேனியஸ் கவுன்சிலிங். பட் நீங்க 2 கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் பா. ரவீந்திரன் ஓகேப்பா. ரவீந்திரன் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் எனக்கு வந்து 656 பிசி கேட்டகரி சார், மதுரை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 100% எனக்கு தெரிஞ்சு என்னோட கால்குலேஷன் படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வருஷம் 20 முடிஞ்சது, 656 தான் கிடைக்கும். சொல்லுங்க. இப்ப அதுக்கு மேல இருக்க காலேஜை விட்டுட்டு மதுரை எடுக்கிறது பெஸ்டா சார்? எப்பா படிக்க போறது யாரு தங்கம்? நானா சார்? யூ ஷுட் டிசைட் விச் காலேஜ் யூ வாண்ட். எங்க படிச்சா உங்களுக்கு விருப்பம் ஜாஸ்தி, அதாவது யூ ஷுட் அனலைஸ் எவ்ரி திங். உங்க மைண்ட் என்ன சொல்லுது? வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லுதா, அல்லது ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கணும்னு சொல்லுதா? வாட் எவர் இட் மே பி, த டெசிஷன் ஷுட் பி யுவர்ஸ். பிகாஸ் 5.5 years யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ அல்லது என்னோட வேற ஸ்டூடெண்ட் படிப்பான்ல அவங்ககிட்ட கேட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ சொல்வேன். தட் இஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் தட் வில் நாட் சூட் 100%. உங்களுக்கு போய் அது சூட் ஆகாது இல்லையா? எஸ் சார். ஸோ யூ திங்க் அண்ட் யூ டிசைட். அப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வரும். நீங்க நல்லா சந்தோஷமா படிக்கலாம் போற காலேஜ்ல. ஓகே சார். ஓகே, டிசைட் பா. ஏன் நீங்க மதுரை சூஸ் பண்ணீங்க? அதுக்கு மேல கிடைக்கிற காலேஜ் கிடைச்சாலுமே கூட மதுரை போலாமான்னு ஏன் அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சுப்பா? சார் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்கு, பிளஸ் அது பெரிய காலேஜ், அது மட்டும் இல்லாம ஓல்டான காலேஜ், எல்லாத்துக்கும் ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வேலிட். கரெக்ட். நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே வேலிடான பாயிண்ட். உங்களோட வீடியோ பார்த்தேன் சார், நீங்க லைப்ரரி பத்தி கூட வீடியோ போட்டிருந்தீங்க இந்த சீட். ஸோ அதெல்லாம் வச்சு ஸோ 250 சீட் உள்ள காலேஜ் வந்து கம்மியா தான் தமிழ்நாட்டில் 4 காலேஜ் 5 காலேஜ் தான் இருக்கு. அதுல மதுரையும் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எம்சி ஸ்டான்லி, அதுக்கடுத்து மதுரை தான் சொல்லியிருந்தீங்க. நாலு தான். திருநெல்வேலி அடுத்து 4 தான். கோயம்புத்தூர். சொல்லுங்க. மதுரை தான் அதுக்கு அடுத்து இருக்கு. ஸோ அதனால மதுரை எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் சார். மதுரை இஸ் எ வெரி குட் காலேஜ், அதுல எந்த டவுட்டும் இல்லை. நீங்க எந்த ஊரு? திருச்சி சார். திருச்சின்னா மதுரையில இருந்து திருச்சிக்கு பக்கம் தான். பஸ் என்ன ஒரே பஸ்ஸே, த்ரூ பஸ்ஸே நிறைய இருக்கும். வை டோன்ட் யூ ஜாயின் திருச்சி? திருச்சி ஏன் விரும்பல? சார் நான் காலேஜ் போய் பார்த்துட்டு வந்தேன் சார், அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். விட்டுருங்க. எனி ரீசன் மே பி தேர், பட் ரீசன் ஒன்று நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த காலேஜ் வேணான்னு ரீசன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இஃப் யூ ஹேவ் எனி ரீசன், அது சில்லியா பில்லியா அதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. இஃப் யூ ஃபைண்ட் சம் ரீசன் நாட் டு ஸ்டடி சம்வேர், டோன்ட் கோ தேர். அவ்வளவுதான். சரியா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கு மதுரை கிடைக்கும். ஸ்டில் நீங்க இன்னும் அனலைஸ் பண்ணுங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்க, தென் டிசைட். ஓகேயா? எஸ் சார். வெரி குட், வெரி குட். வெரி ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட் ரவீந்திரன். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி குட், வெரி குட். சஞ்சீவ் ஹரி இருக்கீங்களா? சஞ்சீவ் ஹரி, சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க. விஷ் பண்ணுங்க சார். நான் 608 பிசி சார். எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் கவர்மெண்ட் காலேஜ்? தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்ல ஒன்னு கிடைக்கும். 2021ல ஸ்டார்ட் பண்ண 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஆனா இந்த ரேங்க் இன்ஃபிளேஷனுக்கு கிடைக்குமா சார்? 33,000 இருக்க வேண்டியது 71,000 வந்து நிக்குது சார். கிடைக்குமா சார்? கிடைக்கும். அதாவது 33,000 இருக்க வேண்டியதுன்னா போன வருஷம் 33,000 இருக்க வேண்டியதுக்கு எங்க கிடைச்சது? மதுரை கொஞ்சம் நல்ல காலேஜஸ் கிடைச்சது சார். அந்த செகண்ட் இயர் இது கேபி விஸ்வநாதன் அதெல்லாம் கிடைச்சது. அந்த மாதிரி நமக்கு இங்க நீங்க தேர்ட் இயர் போவீங்க, அவ்வளவுதான். நியூ மெடிக்கல் காலேஜஸ் போவீங்க. ஆனா கிடைச்சிரும்ல சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்கும். பி ஹாப்பி, பி கான்ஃபிடென்ட். நிம்மதியா தூங்குங்க, கிடைக்கும். நேஹா. தேங்க் யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். குட் நைட். நேஹா.
நேஹா லைன்ல இருக்கீங்களா இல்ல அடுத்து கூப்பிடலாமா? நேஹா சார் நான் பிசி 550 வந்திருக்கு. சொல்லுங்க. பிசி 550 செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா இந்த வருஷம்? சான்சஸ் இருக்குப்பா, கிடைக்கும்பா, பார்ப்போம், கிடைக்கும், சான்சஸ் இருக்கு. சரியா? நிறைய பேர் செல்ஃப் ஃபைனான்ஸ் சேர மாட்டாங்க. 4.5 lakhsன்னு சொல்லுவாங்க, ஆனா 9 லட்சம் 10 லட்சம் கேட்கறதுனால நிறைய பேர் வேண்டாம் வேண்டான்ட்டு போவாங்க. ஸோ தட் நிறைய பேர் வேணாங்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகும். சரியா? சப்போஸ் கிடைக்கலன்னா டிராப் எடுத்தா என்ன கோர்ஸ் சார் பண்ணலாம்? என்ன கோர்ஸ் பண்ணலான்னு கேக்குறீங்களா? எந்த கோர்ஸ் பண்ணாலும் நம்ம நல்லா படிச்சா நல்ல ஃபியூச்சர் இருக்கும். உங்களுக்கு என்னவாகணும்னு ஆசை? டாக்டர் ஆகணும்னு தான் ஆசையா? கண்டிப்பா டாக்டர் எம்பிபிஎஸ் தான். ஆனா இவ்வளவு கட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா டிராப் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி டிராப் பண்ணலாமா வேணாமான்னு. அப்படி இல்லை. இப்போ வாட் எவர் இட் மே பி, ஸ்கேம்ங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 4 பேர் 720 வாங்கியிருக்காங்க. அவங்க ஸ்கேம் பண்ணி வாங்கியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தமிழ்நாடு கண்டிப்பா இருக்காது ஸ்கேம்லாம். இருக்கார். வெரி குட், வெரி குட். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் வெரி ஹாப்பி வித் யுவர் ஆன்சர். ஸோ தட் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் வித்தவுட் ஸ்கேம் ஒரு 4 பேர் 720 வாங்கும்போது நம்மளும் அதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஒன்லி டாக்டர், டாக்டர் மேல அவ்வளோ பேஷன் இருந்துச்சு, அதுதான் என்னோட லைஃப். ஓகே, நான் சொல்றது புரியுதுப்பா? திங்க் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாங்கிறத நம்ம நல்லா திங்க் பண்ணி டிசைட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 550 சார். ஒரு தடவை ரிப்பீட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பே கிடையாது, நல்ல விஷயம் தான். அதனால அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா இட் இஸ் அப்ரிஷியபிள் தான். செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கலன்னா ரிப்பீட் பண்றதுக்கு வீட்ல பேசிட்டு முடிவெடுங்க. சரிப்பா. செல்ஃப் ஸ்டடி வேணாம்ப்பா, ஒரு கோச்சிங் சென்டர் போனாதான் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இன்னைக்குள்ள இன்னைக்கு பாடம் படிக்கணும், இந்த வாரத்துல இந்த பாடம் படிக்கணும், இன்னைக்கு இந்த டெஸ்ட் அண்ட் பியர் குரூப் படிக்கக்கூடிய குரூப் உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் ஸ்டடியில லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேணும். உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, செல்ஃப் டிசிப்ளின்டா இருப்பீங்க அப்படின்னா ஓகே செல்ஃப் ஸ்டடி. நீங்களே வீக்லி ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்லாம் எழுதுவீங்கன்னா ஓகே செல்ஃப் ஸ்டடி. இல்ல அதெல்லாம் எனக்கு பொறுப்பெல்லாம் கிடையாதுன்னா யூ ஷுட் ஜாயின் சம் கோச்சிங் சென்டர். சார் 1 month 12th முடிச்சு எடுத்தேன், அதான் நம்பிக்கை இருக்கு, அதான் கேட்டேன். அப்போ கண்ணு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா தாராளமா செல்ஃப் ஸ்டடி நீங்க பண்ணலாம். ஓகே சார், வெரி ஹாப்பி டு ஹியர். வித்தின் a month நீங்க ரிவைஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். குட் ஈவினிங் சார். சரிப்பா. ட்ரிபிள் ஏ கேளுங்க, என்ன டவுட்னு. ஹலோ சார். லைனா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க. சொல்லுங்க சார். சார் 641 வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கா? ஆமா சார், ஆனா கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? 609க்கு கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள்னா 641க்கு பாசிபிள்? 641 சார். அதுதான் கண்ணு நான் சொல்றேன். 609 602க்கெல்லாம் 100% பாசிபிள்னா 641க்கு பாசிபிள் தானே தங்கம்? ஆமா சார், நான் உங்க வீடியோ ஃபாலோ பண்றேன் சார். ஆனா 600 நீங்க சொல்லிருந்தீங்க, ஆனா நிறைய யூடியூப்ல வந்து 630 635 அப்படின்றாங்க சார். ஆனா உங்களே நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். இல்ல லெட் இட் பி 635. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சேஃப் ஜோன்ல தானே இருக்கீங்க. ஐ எம் நாட் என்னது வந்து டைம் மிஷின்ல போய் பார்த்துட்டு இருந்தலாம் நான் சொல்லல. I am predicting, they are predicting, we are doing the same thing. அவங்களும் நானும் ஒரே விஷயம் தான் பண்றோம். But the thing is, even after too much hype, 635 வரும்னாலும் you are safe. ஆமா சார், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டே தான் சார் இருக்காது. டோன்ட் வரி கண்ணு. அந்த 630 அதாவது எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த ரேங்கை வச்சு பார்த்து அதிகமா தான் சொல்றோம். அப்படி இருக்கையில உங்களுக்கு அதை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்பா. டோன்ட் வரி. சார் இன்னொரு விஷயம் சார். சார் நான் உங்களை வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் யூடியூப்ல மட்டும். 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா? நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சார். உங்க வீடியோ எல்லாமே அந்த நோட்டிபிகேஷன் வர வர எல்லாமே பாத்துருவேன். தேங்க்யூ. அது இப்ப சொல்லணும்னு தோணுச்சு சார். அதான். Thanks a lot கண்ணு. I am so happy to hear this. You made my day. Thank you சார். Thanks a lot பா. Thank you. சரிப்பா. ரமேஷ் லைன்ல இருந்தா என்ன டவுட்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க போல்ல எஸ் சார் 700க்கு மேல 320 ஓட்டு விழுந்திருக்கு.
எஸ் சார். அந்த பட் 650 to 700 ஓட்டு 5% தான் வந்திருக்கு. நோட் பண்ணீங்களா அதை? சார் அதாவதுங்க சார், நம்மளோட அந்த டெலகிராம் சேனல்ங்கிறது இட் இஸ் அ ஓப்பன் மீடியம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கு ரெடி ஆகிறவங்க 2023 நமக்கு எக்ஸாக்டாக ஆத்தென்டிகேட்டான ஸ்டூடெண்ட் தான் அங்கே ஓட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க சார் அதில். ஓகே ஓகே சார். நான் வாட் ஐ எம் ஆஸ்கிங் யூ எஸ் சார்.